வணக்கம், வெல்கம் டு ஃபுட் கார்ட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு. மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து அரிசி மண்டிங்க. இது வந்து 1.5 கப் அளவுக்கு. தேங்காய் பால் ஒரு 1/2 கப்பு. கீரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கழுவி வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 இது. சீரகம் ஒரு வரமிளகா சின்னதாக. இதோட இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கனால இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் நம்ம வச்சுருந்த அரிசி மண்டியை களைஞ்சி இதில் ஊற்றிக்கலாம். இதில் வரமிளகா, சீரகம், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது கீரையை அள்ளி வச்சு இதில் வேக வைக்கணும். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது வந்து சர்க்கரை. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா கீரை வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்த அளவு உப்பு அப்படியே போடல. நான் ஒரு 2 கல் உப்பு மட்டும் போட்டு இதை ஒரு விசிலுக்கு ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசிலுக்கு லோ ஃப்ளேம்லேயும் விட்டு எடுத்திருக்கேன். கீரையெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக. இப்போது நம்ம மீதம் உள்ள உப்பையும் போட்டு இதை ஒரு கொதி விட்டுக்கலாம். இது வந்து இது வந்து ரசம் கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க இந்த சூப்பு. அதனால் கொஞ்சம் தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலில் எடுத்து ஊற்றி ஒரு கலக்கி விட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் இது வந்து கொதிக்கக்கூடாதுங்க. தண்ணி சார் வந்து கொதிக்கக்கூடாது, திரிஞ்சு போயிடும். அதில் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கலக்கி உடனே அமர்த்திடுங்க. இப்போ உங்களோட மணத்தக்காளி கீரை தண்ணி சார் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வாயில் உள்ள புண்ணு, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய சிறந்த மருந்துங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.